வெல்கம் டு சாந்தாஸ் டேபிள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ஒரு பிக்கிள் நான் செய்து காட்ட போகிறேன். இது வந்து திடீர்னு யாராவது வீட்டுக்கு வர்றாங்க, இல்லைன்னா உங்களுக்கே டைம் இல்லை குவிக்காக சமைக்கணுன்னா இப்படி ஒரு பிக்கிள் நீங்கள் செய்யலாம். இது வந்து எப்போவும் நாங்கள் சாப்பிட்ற லைம் பிக்கிள், மேங்கோ பிக்கிள் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 கியூக்கம்பர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ரெட் ஆனியன். ஸோ ரெட் ஆனியன் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த முதல்ல நாங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்குவோம். சில வெங்காயத்தில் வந்து இந்த நடுவில் இருக்கிற பகுதியை நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், கியூக்கம்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு, வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஒரு பெரிய பவுலுக்கு நாங்கள் மாற்றிக்குவோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1 டீஸ்பூன் உப்பு இதுக்கு போடுறேன். 1 2 3 டீஸ்பூன்ஸ் சுகர், ஒரு அரை கப் வினிகர், முழு மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன். நல்லா அப்படியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் மைக்ரோவேவில் போடணும். மைக்ரோவேவில் வந்து நான் 3 மினிட்ஸ் போட்டிருக்கிறேன். 1 hour or 2 hours இதில் வந்து சோக் ஆகணும். ஸோ இதில் உப்பு போதுமானு பாருங்கள், சுகர் போதுமானு பாருங்கள். பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட் வினிகர் இந்த அளவு போதும். இது வந்து நீங்கள் ஃப்ரைட் ஃபிஷ்ஷோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர பேன் ஃப்ரைட் சிக்கன், அப்படி இல்லைன்னா பேன் ஃப்ரைட் லேம் சாப்ஸ், இதோடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்தப்போ அவசரமாக செய்யணுன்றதுக்காக இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா வெளியிலே இருந்தால் ரொம்ப அந்த கியூக்கம்பர் வந்து டூ சாஃப்டாக வந்துடும். ஸோ அதவ்வளோ நல்லாவும் இருக்காது. ஸோ அது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறப்ப எப்போவுமே இந்த மூடி வந்து மெட்டலாக இருக்கிறபடியால் நீங்கள் வந்து ஒரு கிளாட் ரப் இப்படி எப்பயுமே போட்டு வைக்கணும். அந்த கிளாட் ரப்பை போட்டு மூடி வைங்க. அப்போ வந்து அந்த கண்டாக்ட் இருக்காது, அந்த வினிகருக்கும் மெட்டலுக்கும் கண்டாக்ட் இருக்காது. ஸோ எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கியூக்கம்பர் பிக்கிள் வந்து ரொம்ப இட்ஸ் வெரி ஹேண்டி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாந்தாஸ் டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.